பண்ணா உங்களாலயும் அட்வென்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த டிவைஸ் இவ்ளோ பெருசா இருக்கிறதுனால தான் நான் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். பயப்படாதீங்கப்பா, அவர்தான் நம்மளோட கைடு. இன்னைக்கு நான் தான் உங்க கூட சேர்ந்து வர போறேன். கியூட்டா இருக்கு. இந்த பக்கமா வாங்க. இந்த ஹோடஹோவால நிலத்துல கூட நீந்த முடியும். ஓகே வா போலாம். அந்த பக்கம் போக கூடாது. நம்ம கீழே விழுந்துருவோம்ல, பயப்படவே வேண்டாம். இங்க ரொம்ப அமைதியா இருக்குல்ல? இது எல்லாத்தையும் விட ஈஸியா இருக்கு. கஷ்டமே இல்லாம இங்க வந்துட்டோம். அதுக்குள்ள நீங்க தோண்டணும். ஓகே, இந்த டிவைஸை யூஸ் பண்ணிடுவோம். முடியாது. இதுக்குள்ள கை விடணுமா? இதுவும் நல்லா இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் தோண்ட ஆரம்பிக்கிறேன். வாவ். நிஜமாவே இது ட்ரெஷர் பாக்ஸ் தான்ல? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. என்னதுல இது? ஹோட ஃபிங்கர் டாயா. இதெல்லாம் ஹோடோட ஸ்பெஷல் எடிஷன். இதெல்லாம் உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கங்க. த்ரில்லிங்கோ எக்ஸைட்மென்ட்டோ எதுவுமே இல்லல. இங்க ஏன் கூட்டி வந்தல? அதோட ட்ரெஷர்லயும் ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க, இது ஈஸியா இருக்கக்கூடிய ட்ரெஷர் ஹண்டிங். ஆனா கஷ்டமான ட்ரெஷர் ஹண்டிங்கும் இருக்கு. நீங்க இது நிஜமா தானே சொல்றீங்க? கண்டிப்பா எஸ் தான். செட்டிங் ஆர்டருக்கு மாத்தப்பட்டிருக்கு. நீங்க எல்லாரும் அட்வென்ச்சருக்கு தயாரா இருக்கீங்களா? இந்த கடலுக்கு அடியில ஒரு அற்புதமான புதையல் இருக்கு. கேக்குறதுக்கு சூப்பரா இருக்கே. அட்வென்ச்சர்னா இப்பதான் இருக்கணும். அந்த புதையல் எங்க இருக்குன்னா இருட்டும் வெளிச்சமும் இருக்கிற இடத்துல இருக்கு. ஆழமான பகுதியில இருக்கு. புதையல் வேட்டைக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி வேட்டைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் கொடுத்த தூக்குங்க. தூக்குங்க. புதையல எடுக்கிறதுக்கு நாங்க வந்துகிட்டே இருக்கோம். உனக்கு ஒண்ணு ஆகலையே. டால்பின்ஸ்க்கு காது நல்லாவே கேக்கும். அங்க பாருங்க. இந்த அட்வென்ச்சர் இப்பதான் ஆரம்பிக்குதே. இப்பதால சாகசமே ஆரம்பிக்குதே. உங்க டூல்ஸை எடுங்க. இந்த விசிறியை வச்சு ஒரே ஒரு விசிறு விசிறுனா காத்து சும்மா வேகமா அடிக்கும். அடிக்கிற காத்துக்கு எது திசையில அடிச்சா அது கம்மியாயிடாது. கரெக்ட் தான், கரெக்டா சொல்லியிருக்கேன். ஆட. அது ஒரு பெரிய புயலா மாறுது. என்ன விளையாடுறீங்களா? ஏதாவது பண்ணுப்பா. பயப்படாதப்பா, இது நாம வச்ச கேம் தானே. நினைச்சேன். ஒன்னு சேர்ந்து நிலைமையை சமாளிங்க. அம்மா என்ன வந்து காப்பாத்துங்கம்மா. டோரேமோன் இந்த டிவைஸ் ஆஃப் பண்ணிடு. இது வர மாட்டேங்குதே. உடைஞ்சு போயிடுச்சு. இல்ல இது புடலைங்க. சரி, இப்ப கடல் வாழ் மிருகங்களை வச்சு ஆரம்பிப்போம். நோபிட்டா, ஜெலிஃபிஷா மாறிட்ட. ஐடியா, இந்த இடத்துல ஆழமா இருக்கிற பகுதியில வெளிச்சம் இல்லாத இடத்துல போய் நம்ம தேடணும். ஆமா. எப்ப நோபிட்டா கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். நம்ம நோபிட்டா கடலுக்குள்ள கூட ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கா. என்னாச்சு? இவ்ளோ ஸ்லோவா வரீங்க? அடடடா. இங்க என்ன நகர மாதிரியே இருக்கே. அட என்னல, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதால பண்றான். கரெக்ட்டா சொன்னேன். இப்போதான் இந்த அட்வென்ச்சர் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. அது அங்க இருக்கு. எனக்கு தெரியலையே. நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். கடல்ல இது மட்டும் தான் இப்படி இருக்கும். வெளிச்சமும் இருட்டும் இருக்கிற இடத்துக்கு கீழனா இந்த புதையல் அந்த திமிங்கலத்துக்குள்ளதான் இருக்கா. இப்போ இந்த புதையல் எடுக்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஹே நோபிட்டா. ஏ गाइस, எல்லாரும் அங்க பாருங்க. நம்ம புதையல் பெட்டி. அந்த புதையல் பெட்டியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இத வச்சு நம்ம பெரிய கோடீஸ்வரங்க ஆயிடலாம். சரி இருங்க, இத திறப்போம். கடலுக்கு ஆழமா போயிட்டு இருக்கு போல. அச்சச்சோ. அப்ப உடனே நம்ம இங்க போகணும். நீங்களோட மூக்கு வழியா வெளிய படலாமா? விருப்பத்தாதல. ஓ சத்தத்தை அது கேட்டிருக்குமோ? சத்தம் போடுறதே நல்ல கத்தி சத்தம் போட்டோம்னா அதுக்கு கேக்கும்ல. சத்தத்திலேயே அதிக சத்தமா? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் இந்த காரியத்தை பண்ண போறல. இவன் பாடுறத மட்டும் நம்ம கேட்கலன்னா நம்ம இங்கே மாட்டிப்போம். உங்க அட்வென்ச்சர்ஸ்ல நீங்க தோத்து போயிட்டீங்க. போறாதீங்க. திமிங்கலமே. ஹார்டான லெவல் ரொம்ப ஹார்டா இருந்தது. இந்த கஷ்டமான ட்ரெஷர் ஹண்டிங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாம இந்த புதையலையும் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு வழியா நம்ம இப்ப பணக்காரங்க ஆக போறோம். சீக்கிரமா தொடங்க. சரி ஓகே. செட்டிங் இப்ப பழையபடி ஈஸி ஆயிடுச்சு.